மெசேஜுக்கு நேராக கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3:8 அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் 2 வசனத்தையும் வாசிங்க. லூக்கா 3:3-4. ஏசாயாவில் 40வது அதிகாரம் 3-4 அங்கேயும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டது. இங்கே பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அங்கெல்லாம் பட்டுன்னு இருக்குது, இங்கே படும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்துட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸோ இயேசு கிறிஸ்து தான் அதை செய்வார். அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்து வந்ததுனால எல்லாம் இப்படி பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அந்த பலத்தினால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னா ஏதோ நம்ம ஒரு பெரிய நேஷ்னல் ஹைவேவை ஆண்டவருக்கு போட்டு கொடுக்கறது கிடையாது. அது லிட்ரலாக அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னா இப்போ இந்த பக்கமாக காலையில் கூட அமித்ஷா போனார். எல்லாம் வழியை எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த கொடியெல்லாம் நட்டு ஒரு தலைவர் ஒரு அரசியல் அதிகாரி ஒருத்தர் போனாலே என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் சுத்தமாக்கி அதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறாங்க. இங்கே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் அவர் வர்றதுக்கு அந்த வழிகளை நம்ம ஆயத்தமாக்கணும் அப்படிங்கிறத குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். நம்ம நடக்கிற பாதை செவ்வையாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துடுவார். அவருக்கு வழி நம்ம இருதயத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரங்க. எல்லாம் இப்படி ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த கொடியெல்லாம் நட்டு ஒரு ஆயத்தம் செய்கிறாங்க. ஒரு தலைவர் வரனா ஒரு ஆயத்தம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு நம்ம ஆயத்தமா, அவர் ஆயத்தமாக இருக்கிறார், நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிக்ளேர் பண்ணுறாரு, எல்லா வழிகளெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க, பாதைகளை செவ்வை பண்ணுங்க அப்படின்னு. இட்ஸ் அ ப்ரொக்ளமேஷன், மாஸ்டர்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எஜமானுடைய ஒரு கட்டளை இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவருக்கு வழியை நிச்சயமாக நம்ம தான் ஆயத்தமாக்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இருதயத்தை திறந்து கொடுக்காம இருதயத்தில் பழைய குணாதிசயங்கள், கசப்பு, வெறுப்பு, எல்லாம் பகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே வாரும் அப்படின்னு கத்தாவேன்னு சொன்னால் உங்களெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஸோ இருதயத்தை ஆயத்தமாக்கணும். நம்ம சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. அந்த காலத்துலலாம் அந்த மலையில் மேகம் சீனாய் மலையில் இறங்கும், ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கும், யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்தை பார்க்குறதுக்கே, அந்த பிரசன்னத்தை பார்க்குறதுக்கே நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாகணும். உங்களுடைய உடைகள் எல்லாம் அலசி எல்லாம் காய போட்டு துவைச்சி எல்லாம் நீட்டாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் மகிமையாக ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே இறங்க போகிறார் அப்படின்னு அதில் நிறைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இப்போல்லாம் ஏதோ கூடாரத்தில் ஏதோ ஒரு பில்டிங் மேலெலாம் ஆண்டவர் இறங்குறதில்ல, உள்ளத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக நேரத்தில், ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் ஒவ்வொருத்தர் கூட பேசுவார், ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் இடைபடுவார், ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அபிஷேகத்தினால பிரசன்னத்தினால நிரப்பணும் அப்படி சொல்லி அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாதைகளெல்லாம் செவ்வையாக்க வேண்டியது அவசியம். நம்ம நடக்கிற பாதைகள் செவ்வையாக இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதில் 4 டிரெக்ஷனை நம்ம பார்க்குறோம். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம செஞ்சால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வருவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருத்தரும் தரிசிப்பதில்லை.
நம்ம பரிசுத்தமாக இருந்தால், சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம அசுத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னா அவர் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ எவ்ரி வேலி மஸ்ட் பி எக்ஸால்டட். ஒவ்வொரு பள்ளங்களும் நிரப்பப்படணும். பள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எதை குறிக்குது? பள்ளங்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, பள்ளம் அப்படின்னாலே என்னது? தாழ்வு அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? தாழ்வாக இருந்தால் தான் அது வந்து பள்ளம். இப்போ நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் நிறையா நேரம் இந்த தாழ்வு இருக்குது. எதை குறித்ததான தாழ்வு அப்படின்னா, நம்ம சில நேரம் ஆண்டவரையே தாழ்வாக எடை போடுறோம். சில நேரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணுறோம்? தாழ்வாக எடை போடுறோம். நம்ம ஒரு காரியத்தை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு நம்ம வந்து ப்ரேயர்லாம் பண்ணுறதில்ல. நம்ம பாட்டில் எஃபர்ட் எடுக்கிறது, முயற்சி எடுக்கிறது, ஆனால் ஜெபம் செய்கிறது இல்லை. அப்படின்னா ஜெபம் செய்யலை அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை குறித்து தாழ்வாக நினைக்கிறோம். ஜெபம் செய்யலை அப்படின்னா நம்மளே செஞ்சுக்கலாம், இந்த காரியத்தை வந்து நம்மளே வந்து செஞ்சுக்கலாம், ஆண்டவருடைய உதவியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ஜெபிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். நிச்சயமாக ஆண்டவரை குறித்ததான தாழ்வு மனப்பான்மை, தாழ்வான எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலேருந்து அகற்றி விட வேண்டும். அந்த பள்ளமெல்லாம் நிரம்பணும். அல்லேலூயா. அந்த தாழ்வாக இருக்கிற அந்த பள்ளங்கள், இயேசுவை குறித்து, தேவனை குறித்து எப்படி நம்ம தாழ்வாக நினைக்கலாம்? He can do anything, he can do everything. Hallelujah. Nothing is impossible for him. அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன் சில நேரம் நம்மளுக்கு அந்த தாழ்வான எண்ணம் வருது? ஆண்டவர்கிட்ட ஏன் நம்ம போக முடியல? அதெல்லாம் நம்ம சரி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து குடியிருப்பார். ஹல்லேலூயா. உடைய உள்ளத்துக்குள்ளே வந்து வாசம் செய்வார். என்னோட இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கூடவே இருக்கிறதுக்கு இந்த பள்ளம் இருந்துச்சுன்னா அவரால் இருக்க முடியாது, அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பள்ளங்களெல்லாம் நிரப்பணும். கிவ் அப் லோ அண்ட் க்ரோவலிங் தாட்ஸ் அபவுட் காட். கடவுளை குறித்ததான, தேவனை குறித்ததான துக்கமான எண்ணங்கள், தாழ்வான எண்ணங்கள், இதெல்லாம் நம்மளை விட்டு அகற்றி விட வேண்டும். எப்போ அந்த தாழ்வான எண்ணம் வருது தெரியுமா? சங்கீதம் 73 எடுங்க. சங்கீதம் 73:3 சங்கீதம் 73:3 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த உலகத்தாரோடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட லைஃப்பெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பொறாமையாக இருக்குது. எல்லாம் நல்ல மாட மாளிகை, கூட கோபுரம், நல்லா ரிச்சாக இருக்கானே, அவனுக்கு என்ன குறை அப்படின்ற மாதிரி இருக்குது. சங்கீதக்காரனே ஆசாபே வந்து என்ன பண்ணுறாரு? பொறாமப்படுறாரு. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும். மரண பரியந்தம் அவனுக்கு இடுக்கணே இல்லை, எந்த ஒரு இடுக்கணும் இல்லை, எந்த ஒரு நெருக்கமும் இல்லை, அவன் பாட்டில் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு. நரர்படும் வருத்தத்தில் அகப்பட மாட்டுறாங்க. நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளை நைய புடைச்சி எடுக்கிறாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க நரர்படும் வருத்தத்தில் அகப்பட மாட்டுறாங்க. மனுஷர் அடையும் உபாதியெல்லாம், நம்மளுக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் அவனுக்கு வர மாட்டேங்குது. நம்மளுக்கு தான் வித்தியாசமாக வந்து பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனை வந்து கதவு தட்டுது அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி டைமில் தான், இப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறப்ப தான் ஆண்டவரை குறித்து தாழ்வான எண்ணம் நமக்கு வந்துடுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது? ஏன் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் இப்படி இருக்குது? ஆண்டவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை வந்து ஆண்டவர், நான் எவ்வளவோ செய்கிறேன் ஆண்டவருக்காக, ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்த மாட்டேங்கிறாரே. என் பக்கத்து வீடெல்லாம் உயருது, ஆனால் என் வீடு அப்படியே இருக்குது. பக்கத்து வீட்டில் அவன் வாழ்க்கையெல்லாம் பார்த்தா சிக்கனும் ஃபாரின் போயிடுறான், இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபாரின் போயிடுறான், எல்லாம் நல்லா படிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா லைஃப் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறான் லைஃப்பை அப்படின்னு நம்மளுக்கு அந்த டைமில் தான் அப்படி ஆண்டவரை குறித்து தாழ்வான எண்ணம் அப்படி வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஸோ இவரெல்லாம் ஒரு சொப்பனம் காண்ற மாதிரி தான் இதெல்லாம் வந்து காண்றாரு. அப்புறம் வந்து 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சொப்பனத்தில் காண்ற மாதிரி
அப்படியே படுத்திருக்கும்போது சொப்பனம் வந்த மாதிரி துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது பராமப்படுறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட உயர்வுகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் சொப்பனத்தில் காண்கிற மாதிரி கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சொல்கிறார் 22ஆம் வசனத்தில், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம், நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரலாம், ஆனால் முடிவில் நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்ள நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தேவனை குறித்ததான தாழ்வான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் சுத்தமாக இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கான், உலகத்தான் நல்லா இருக்கான், தேவனை அறியாதவன் சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே பராமப்பட்டுட்டு ஆண்டவரை தாழ்வாக நினைக்கக்கூடாது. ஆண்டவரால் ஒரு செகண்டில் நம்மளை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவரை குறித்ததான தாழ்வான எண்ணங்கள் அந்த பள்ளம் நிரப்பப்பட்டுருச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்துடுவார். ரொம்ப சந்தோஷமாக நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசம் செய்வார். அதுக்கப்புறம் ஆண்டவரை குறித்தான தாழ்வான எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு அகன்றுருச்சு அப்படின்னா நம்மளை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ரிமூவ் டவுட் அண்ட் டெஸ்பேர். ஆண்டவரை குறித்ததான சந்தேகத்தெல்லாம் நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து விரக்தி அடையக்கூடாது. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் எதையுமே செய்யாத மாதிரி நம்ம விரக்தி ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாம் நம்மளுடைய நினப்பு தான் அதெல்லாம். ஆனால் ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ அதனால் அந்த விரக்தியெல்லாம் நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும். அதெல்லாம் பள்ளம். சந்தேகங்கிறது ஒரு பள்ளம், விரக்திங்கிறது ஒரு பள்ளம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் சீக்கிங் அண்டு கார்னல் டிலைட்ஸ், சரீர பிரகாரமான இன்பங்கள், அதுக்கப்புறம் சுயநலம், இதெல்லாம் நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து பள்ளம். அந்த பள்ளமெல்லாம் நிரப்பப்படணும். சுயநலமாக இருந்தோன்னா நம்ம பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறோன்னு அர்த்தம். குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டுறோன்னு அர்த்தம். ஸோ பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம மேடுக்கு வர வேண்டும், சமமான இடத்துக்கு வரணும். சமமான இடத்துக்கு வரணும் அப்படி சொல்லி ஆண்டவர். அப்போ சுயநலம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. சரீர இன்பத்தையே நம்ம வந்து மேலான வைகளை நம்ம நாட வேண்டும். ஹல்லேலூயா. சரீர இன்பங்களை எல்லாம் மேலானவைகளை நாட வேண்டும். ஸ்தோத்திரம். ஸோ அப்போ ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதுனா என்ன? பள்ளங்களெல்லாம் முதல்ல நம்ம வந்து சரி செய்யணும். பள்ளங்களெல்லாம் சமமாயிடணும். அதில் எந்த ஒரு சின்ன குழி கூட நம்ம இருக்கக்கூடாது. சந்தேகங்கிறது ஒரு சின்ன குழி, அது கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை, தாழ்வான எண்ணங்கள், ஆண்டவரை குறித்ததை எல்லாத்தையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். சுயநலமாக இருந்திருந்தீங்கன்னா சுயநலத்தெல்லாம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். 2026 நல்ல தீர்மானங்களை எடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து இனிமேல் தாழ்வான எண்ணம் கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுயநலமாக இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்கணும். சரீர இன்பத்துக்காக நான் வந்து ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படி சொல்லி அந்த ஒரு முடிவை நம்ம வந்து எடுக்க வேண்டும். பள்ளத்தாக்கில் நடக்கிற நாம் நிச்சயமாக தாழ்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படி சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாரு. ஸோ பள்ளத்தாக்கில் நான் இருக்கிறேன், நான் ரொம்ப தாழ்வாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து தாழ்வான எண்ணங்கள் நமக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. பள்ளத்தாக்கில் நடக்கிற நாம் தாழ்ந்து போவதில்லை. மேடான பகுதியில் இருக்கிற அவர்கள் பரலோகத்துக்கு போகிறதில்லை. ஹல்லேலூயா. அவங்க துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க மேடான, நம்ம ஏதோ பள்ளத்தில் இருக்கிற மாதிரி அவங்க மேடான இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். மேடான பகுதியில் இருக்கிற துன்மார்க்கர் பரலோகம் போகிறதில்லை. பள்ளத்தாக்கில் நடக்கிற நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து எதிர்பார்க்குறார். மேடுகளில் நடக்கிறவங்க பெருமையாக இருக்கிறாங்க. துன்மார்க்கரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். பெருமையான பேச்சுக்களை வந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நீ போய் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட, நீ வந்து அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லிட்டு என்னத்தை கண்ட, உன்னுடைய ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை குறித்து இகழ்வாங்க.
வீண் பேச்சு பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் நம்மை முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா அவரால்? நீ துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க, ஷார்ட்கட்டில் போய் நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்ட. ஏதோ இந்த உலகத்தில் வந்து எல்லாம் படித்து நீ பெரிய ஆள் ஆகிருக்கலாம், ஆனால் பரலோகத்திற்கு போக முடியுமா? இந்த உலகத்தோட படிப்புகள், இந்த உலகத்தோட ஞானம், இந்த உலகத்தோட அறிவு இருந்தால் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனால் ஆண்டவரை குறித்ததான தாழ்வான எண்ணங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். இப்படி செஞ்சால் நம்ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம் அப்படி சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது காரியம், அது லூக்கா 3:4 வந்து பார்க்குறோம். எவ்ரி மவுண்டைன் அண்ட் ஹில் ஷால் பி லேய்டு லோ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும். மலைகள் குன்றுகள்னால் அது எதை குறிக்கிறது? மலைகள் குன்றுகள் அப்படின்னா பெருமையை குறிக்கிறது. மலை மாதிரி பெரிய குன்று மலை அப்படிங்கிறது வந்து பெருமையை குறிக்கிறது. வி ஷுட் லெவல் போஸ்ட்ஃபுல் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். சில பேருக்கு சுயநீதி வந்து அவர்களை சரப்பணி போல சுற்றி இருக்கும். சுயநீதி, நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஆண்டவருக்காக இவ்வளோ இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயநீதியை வந்து என்ன பண்ணுவாங்க? பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவருக்காக செய்கிறத தாழ்மையான எண்ணத்தோடு வந்து செய்கிறதில்ல, பெருமையாக வந்து என்ன பண்ணுறாங்க? பெருமைக்காக செய்கிறாங்க சில பேர். அப்படி செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதில் சந்தோஷப்பட மாட்டார். இந்த மலைகள், இந்த குன்றுகள் தாழ்த்தப்படணும். பெருமையான காரியங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். பெருமை நம்மளை விட்டு அகல வேண்டும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்கவே கூடாது. சுயநீதி. இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சுயநீதியை தான் வந்து முன்னால், நான் வாரத்தில் 2 தடவை உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், இந்த ஆயக்காரன் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நின்றுட்டு அப்படி போயிடுறான், நான்லாம் வாரத்தில் 2 நாள் உபாசம் பண்ணேன், நான் தசம கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் அவனுடைய சுயநீதி. இது ஆண்டவர்கிட்டே அவன் சொல்கிறான், நான் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணுறது தாழ்மையான எண்ணத்தோடு நம்ம வந்து பண்ணணும். பெருமையான எண்ணத்தோடு நம்ம வந்து அதிகமாக கொடுக்குறேன், அதிகமாக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம பெருமையில் இருந்துட்டு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? பெருமையில் நம்ம வந்து எல்லாரும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோமா? இவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்கிறோமா? இல்லை தாழ்மையான எண்ணத்தோடு நம்ம செய்கிறோமா? மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பெருமை நம்மை விட்டு அகல வேண்டும். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இயேசு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மனப்பான்மைக்கு நம்ம வரணும். அதுதான் தாழ்த்தப்படுகிற ஒரு அனுபவம். யோவான் 15:5 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு யோவான் 15:5 சொன்னார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ அவர் சொன்னது எவ்வளோ உண்மை! என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நிரூபித்து காமிக்கிறார். ஆண்டவர் சொன்னதை நிரூபித்து காட்டுகிறார். ஸோ ஆண்டவரால் தான், இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் தருகிற அந்த பலத்தினால தான், அவர் தருகிற உற்சாகத்தினால தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியும், நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸோ மலை போன்று நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருந்துச்சுன்னா அதை நம்ம விட்டு அகற்றி விட வேண்டும். ஸோ டிவைன் ஃபெல்லோஷிப், ஒரு தெய்வீக ஐக்கியம் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா ஹை மைண்டட்னஸ் நம்மளை விட்டு வெளியில் போயிடணும். ஹார்ட்டி அந்த மைண்டு, ஹார்ட்டி மைண்டு, HAUGHTY, ஹார்ட்டி அப்படின்னா ஆணவம். ஆணவத்தோடு நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா தெய்வீக ஐக்கியம் அதுக்குள்ளே நம்ம வந்து போக முடியாது. ஸ்தோத்திரம். ஆணவம் உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு, பாவிகளுக்கு இந்த தெய்வீக ஐக்கியம் வாக்களிக்கப்படவில்லை.
Hallelujah. So the divine fellowship is never promised to haughty and high-minded sinners. இந்த மாதிரி உயர்வான அந்த பெருமை உள்ள பாவிகள், அவங்க எனக்கு என்ன குறை அப்படி சொல்லிட்டு, நான் சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய பலத்தினால எல்லாம் செய்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு துன்மார்க்கர் என்ன பண்ணுறாங்க, பெருமையில் வந்துருக்கிறாங்க. அந்த பெருமை தாழ்த்தப்பட்டால் ஒழிய ஆண்டவருக்கு வழியை ஆயத்தமாக்க முடியாது. ஆண்டவருக்கு வழியை எப்படி ஆயத்தமாக்குறது, எப்படி பாதையை செவை பண்ணுகிறது? பள்ளங்களெல்லாம் நிரம்பணும். தாழ்வான எண்ணங்கள், ஆண்டவரை குறித்து தாழ்வான எண்ணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. அதெல்லாம் நிரம்பணும், பள்ளம் நிரம்பணும். மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும். பெருமையான எண்ணங்கள் அது ஆண்டவர் தாழ்மையானவர்களை தான் என்ன பண்ணுறாரு, உயர்த்துகிறார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் the Lord has respect to the lowly and he visits the contrite in his heart. ஒருத்தருடைய இருதயத்தில் அந்த நெருக்கம், அவங்க நொறுங்குண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெருமையாக ஆணவத்தோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறதில்ல. சங்கீதம் 34:18 அதை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 34:18 பாருங்கள். இப்போ பாருங்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், நம்முடைய இருதயத்தில் நொறுக்கப்பட்டு இருந்தால் அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெருமை உள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டிருக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படி சொல்லுது. God opposes the proud but gives grace to the humble. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். ஸோ Lord has respect to the lowly. லோவாக இருக்கிறவங்க, தாழ்வில் இருக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஏழை எளிய மக்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதனால தான் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கே வந்தார். ஹல்லேலூயா. அதுவும் பேலஸில் ஆண்டவர் பிறக்கலை, சாதாரண ஒரு சத்திரத்தில். அப்புறம் சத்திரத்தில் இடம் இல்லாதனால மாட்டு தொழுவத்தில் அந்த முன்னணையில் அவரை கிடத்தினாங்க. ஸோ எவ்வளோ தூரம் அவர் தன்னை தாழ்த்துகிறார். அதுக்கப்புறம் வளர்ந்து சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஏற்கனவே வந்ததே தாழ்மை ஏழ்மை கோலத்தில் தான் வந்தார். அதே அந்த தாழ்மையோட சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்மளாம் யார்? ஹல்லேலூயா. Who are we to boast ourselves? We should not boast ourselves. ஹல்லேலூயா. நம்மளை நாமே பெருமைப்படுத்திக்கொள்ள ஒன்றுமே கிடையாது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16-19 முடிய உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, God hates those are all abomination to our God அப்படி சொல்லப்பட்டிருக்கு. The lofty are an abomination unto him. Proverbs chapter 6 verses 16-19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அது என்ன? மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இது எல்லாம் அந்த பெருமை உள்ளவங்க செய்கிற காரியங்கள். மேட்டிமையான கண். சில பேரோட பார்வையை நம்மலாம் அவ்வளோதான், பார்த்தாலே போதும், அவ்வளோதான், முடிஞ்சு. நம்மலாம் அப்படி ரொம்ப லோவாகிடும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாத மாதிரி தோண வச்சுருவாங்க. நாமளே ரொம்ப ஹம்பிளாக்க வச்சுருவாங்க. அப்படி ஒரு மேட்டிமையான கண் அவங்களுக்கு இருக்கும். ஸோ குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகை. இந்த கூலிக்கு கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துவாங்க. அப்படி கூலிக்கு கொலை பண்ணுறவங்களாம் கர்த்தர் அருவருப்பாக பார்க்குறாரு. அவனெல்லாம் எப்படி பார்க்குறார்? அருவருப்பாக பார்க்குறார். அதெல்லாம் அருவருப்பான. குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை எப்படி சிந்தலாம்? அவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்துக்காக போய் கொலை பண்ண போறியே. இதெல்லாம் அப்படி கொலை பண்ணுறவங்க இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அறிவு இல்லாதனால தான், உணர்வு இல்லாதனால தான் அவங்க அழிவுக்கு நேராக போயிட்டுருக்குறாங்க.
துராலோசனையை பிணைக்கும் இருதயம். நல்ல ஒரு ஆலோசனை கிடச்சிருக்கும், ஆனால் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எவனாச்சும் ஒரு துராலோசனை கொடுப்பான், அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது மாதிரி இதெல்லாம் பெருமையுள்ள இருதயத்துக்கு அடையாளம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எவனையாச்சும் கவுத்து விடணும், எவனையாச்சும் ஏதோ பண்ணணும் அப்படின்னா உடனே ஓடும் அந்த கால். நல்லது பண்ணணுன்னா அந்த கால் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்காது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. நல்ல பொய் சாட்சின்னா நல்லா சொல்லுவாங்க சில பேர், ஆனால் உண்மையை பேசவே மாட்டாங்க. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டி கொடுத்து, நீ பார்க்குறிய இவன் வெளியில் தான் இப்படி, உள்ளது யார் தெரியுமா, எப்படி தெரியுமா அப்படின்னு கோல் மூட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பெருமையான இருதயத்துக்கு அடையாளம். இந்த மாதிரி இதெல்லாம் அபாமினேஷன் டு அவர் காட். கர்த்தர் அதெல்லாம் அருவருப்பாக என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இது எல்லாத்தையும் everything should be set right before the eyes of the Lord. Hallelujah. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும். மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும். இந்த மாதிரி பெருமையான காரியங்கள், பெருமையான எண்ணங்கள், பெருமையுள்ள இருதயம், இதெல்லாம் நமக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் தாழ்த்தப்பட்டால் ஒழிய நம்ம ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். we should make perfect way for our God to come and dwell in us. ஹல்லேலூயா. நமக்குள்ள அவர் வாசம் செய்வதற்கு we should make a perfect way for him. We should prepare a perfect way for him. How do we prepare? Every valley must be exalted. Every mountain and hill shall be laid low. Hallelujah. இதெல்லாம் தாழ்த்தப்படணும், அது உயர்த்தப்படணும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படணும். 2 காரியம். 3வது காரியம், the crooked shall be made straight. கோணலானவைகள் சமமாகணும். ஹல்லேலூயா. கோணலானவையெல்லாம் என்ன பண்ணணும், நேராகணும். கோணலும் மாணலுமான உலகத்தில் ஃபாதர் ஒரு அருமையாக அந்த பாட்டு, கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த வசனத்தை வச்சு தான் எழுதியிருக்கார். கோணலும் மாறுபாடுமான உலகம். the world is crooked in all ways. எல்லாத்துலேயும் இந்த கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதில் நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கோம். இந்த புது வருஷத்தில் இந்த தீர்மானங்களை எடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த தீர்மானங்களை எடுக்கணும் அப்படி சொல்லி மனசுக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. அப்போ தான் கர்த்தர் உள்ளே அதெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2026 கர்த்தர் முழுவதுமாக நம்மோடு கூட இருக்கணும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படணும், கோணலானவையெல்லாம் நேராகணும். கோணலானவை நேராகணும். அப்படிங்கிறப்போ இந்த வேவரிங் ஹார்ட் ஏன் கோணலுக்கு நேராக இருதயம் போகுது அப்படின்னா, இருதயம் ஸ்ட்ரைட்டாக இல்லை. அவர் ஹார்ட் இஸ் நாட் ஸ்ட்ரைட், அவர் ஹார்ட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். த வேவரிங் ஹார்ட் மஸ்ட் நாட் ஹாவ் அ ஸ்ட்ரைட் பாத். வேவரிங் அலை பாய்கிற ஒரு இருதயம், அது அதுக்கு ஸ்ட்ரைட்டான பாத்தில் போகவே தெரியாது. ஏன்னா இருதயமே அலை பாஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கெங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு பாதை செவ்வை ஆகாது. எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நிறையா உபதேசங்களை கேட்குறவங்க அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. எபேசியர் 4:14 பாருங்கள். குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அங்கே இங்கே அப்படி சொல்லிட்டு பல இடத்துக்கு அலைகிறவர்களை காற்றினால் பல போதகங்களை கேட்டு மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதோ தந்திரமுள்ள போதகங்கள் எல்லாம் உங்களை கவர்ந்து இழுப்பாங்க. அப்படி அங்கங்கே அலைகளை போல் அப்படி அலையக்கூடாது அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேஸ் எழுதின சபைக்கு சொல்கிறார். எபேசியர்ஸ் chapter 4 verse 14. ஹல்லேலூயா. வேவரிங் ஹார்ட் வில் நாட் ஹேவ் அ ஸ்ட்ரைட் பாத். அவங்களுக்கு அப்புறம் இந்த வேவரிங் ஹார்ட் உள்ளவங்களுக்கு ஒரு சர்ச்சும் என்ன பண்ணாது, பர்மனெண்ட்டாக இருக்காது. இந்த சர்ச்சுக்கு போவாங்க, அந்த சர்ச்சுக்கு போவாங்க, அந்த கூட்டத்துக்கு போவாங்க, இந்த கூட்டத்துக்கு இப்படி சுற்றிக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. கோணலும் மாறுபாடுமாக தான் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இதில் நம்ம இதில் இருப்போம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க.
அதுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து சர்ச்சும் காரணமாயிரும். அந்த சர்ச்சு வந்து என்ன பண்ணாது, அவங்கள வந்து இருக்க விடாது. அதில் நிறைய குறைகள், நிறைய குழப்பங்கள் அந்த சர்ச்சில் வந்து இருந்துச்சுன்னா அந்த சர்ச்சில் என்ன பண்ண முடியாது, நீடித்திருக்கவும் முடியாது. அப்போ வேற ஒரு சர்ச்சை தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்படியும் வந்து என்ன பண்ணிடுது, சில நேரம் ஆகிடுது. ஆனால் குறையில்லாத சர்ச்சு இந்த உலகத்திலே வந்து கிடையாது. பர்ஃபெக்ட் சர்ச் அப்படின்னா அது பரம எருசலேம் தான். ஹல்லேலூயா. பரலோகம் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லாம் செம்மையாகவே அதை நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இப்போ இந்த பூமியில் இருக்கிற நாம அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த ஆலோசனையின்படி நம்ம வந்து இருக்க வேண்டும். பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. டபுள் மைண்டட்னஸ் இருக்கக்கூடாது. நோ டபுள் மைண்டட்னஸ், நோ வேவரிங் ஹார்ட். தட் இஸ் crooked thing. crooked shall be made straight. ஹல்லேலூயா. ஸோ கோணலானவைகள் எல்லாம் வந்து நேராகணும் அப்படின்னா இருதயம் வந்து அலைபாய்கிற இருதயமாக இருக்கக்கூடாது. மனசு இரு சிந்தை உள்ள மனசாக இருக்கக்கூடாது. ரெண்டு எண்ணம் எப்போ பார்த்தாலும் செய்யலாமா வேணாமா, போகலாமா வேணாம், என்ன பண்ணாலும் இப்படி டபுள் மைண்டடாகவே இருக்கும். அப்படி டபுள் மைண்டட்னஸ் நமக்கு இருக்கவே கூடாது. அவங்கெல்லாம் தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு த காட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தின் தேவனுக்கு அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு வித்தியாசமான பிறவிகள் மாதிரி தெரியும். டபுள் மைண்டட் உள்ளவங்க. ஆண்டவர் வந்து டபுள் மைண்டடாக விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. சிங்கிள் மைண்டடாக இருக்கணும். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அங்கே போய் ஒரு கும்பிடு, இங்கே போய் ஒரு கும்பிடு, அப்படிலாம் வந்து இருந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிங்கிள் மைண்டடாக இருக்கணும். டபுள் மைண்டட் நம்ம இருக்கக்கூடாது. யாக்கோபு 1:8 தெளிவாக யாக்கோபு வந்து சொல்கிறாரு, இரு மனம் உள்ளவன் வழிகளில் எங்கும் நிலையற்றவனாக இருக்கிறான். ரெண்டு மனசோடு இருந்தீங்கன்னா உங்கள் வழியில் நிலையாகவே இருக்க முடியாது. யூ வில் பி அன்ஸ்டடி இன் ஆல் யுவர் வேஸ் இஃப் யூ ஹவ் டபுள் மைண்டட்னஸ். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அன்ஸ்டடியாக இருக்கக்கூடாது. அன்ஸ்டடியாக இருந்தீங்கன்னா இப்படி தான் கோணலும் மாறுபாடுமான அப்படி தான் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை கோணலும் மாறுபாடுமாக தான் இருக்கும். இந்த அன்ஸ்டடியாக இருக்கிறவங்களால தே கான்ட் மேக் பெஸ்ட் டிசிஷன்ஸ் இன் தேர் லைஃப். அன்ஸ்டடி பீப்புள் அது நிலையற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களால ஒரு பெஸ்ட் டிசிஷனையும் என்ன பண்ண முடியாது, லைஃப்பில் எடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்க, நல்ல டிசிஷன் எடுக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். டிசிஷன் மேக்கர்ஸாக நல்ல வி ஆர் ஆல் ஷுட் பி அ குட் டிசிஷன் மேக்கர், பெஸ்ட் டிசிஷன் மேக்கர்ஸ், நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி சொல்லி நம்மளை எதிர்பார்க்குறார். ஆனால் நம்ம இப்படி காற்றில் அடிபட்டு அலைகிறவர்களாக நம்ம வந்து இருந்தோம். ஒரு சிங்கிள் மைண்டடாக இல்லாமல் டபுள் மைண்டடாகவே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் பெஸ்ட் டிசிஷன்ஸை எடுக்க முடியாது. ஸோ 2026 ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் காற்றில் அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்காதீங்க இனிமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெஸ்ட் டிசிஷன் எடுங்க. ஒரு சிறந்த தீர்மானத்தை வந்து எடுங்க. ஐ வில் பி அ சிங்கிள் மைண்டட் பர்சன். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு மனமுள்ள ஒரு இருதயத்தோடு தான் நான் வந்து இருப்பேன். ஒரு மனம் உள்ளவனாக நான் வந்து இருப்பேன். ஒரு மனம் உள்ளது தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து எவ்ரிதிங் பி ஹானஸ்ட். crooked people will not be honest. கோணலும் மாறுபாடுமா இருக்கிறவங்க ஹானஸ்ட்டாக என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, நேர்மையாக இருக்க மாட்டாங்க. everything be honest and true as in the sight of the heart searching God. நம்முடைய தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. our God is the God who searches our hearts. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவருக்கு முன்பாக நம்ம நேர்மையாக இருக்கணும். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வழிகள் எல்லாத்துலேயும் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நட. ஜெனிசிஸ் 17:1 என்ன சொல்கிறார்? காட் இஸ் சேயிங் தட் நீ எனக்கு முன்பாக நடந்து விடு, வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படி சொல்கிறாரு. அப்படி உத்தமனாக இருக்கு, ஹானஸ்ட்டாக இருக்குன்னா குரூக்கட்னஸ்லாம் நம்மளை விட்டு வெளியில் போகணும். வி ஷுட் ரிமூவ் குரூக்கட்னஸ். அப்போ தான் வந்து நேர்மையாக நம்ம வந்து இருக்க முடியும். சங்கீதம் 15:2-3-4 பாருங்கள். சங்கீதம் 15 தான் இந்த கோணலும் மாறுபாடுமா இருக்கிற வாழ்க்கைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. சங்கீதம் 15 வந்து எல்லாரும் கடைப்பிடிச்சிட்டாலே பரலோகத்துக்கு போயிடலாம். ஆண்டவருடைய போதனைகள், உபதேசங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
பர்ஃபெக்டாக இருக்குதுல்ல. யார் வந்து ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யார் வந்து பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இப்படி இருக்கிறவங்க தான், இப்படி நடக்கிறவங்க தான் பரிசுத்த பர்வதத்தில் என்ன பண்ண முடியும்? வாசம் பண்ண முடியும், ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் அருமையான கட்டளைகளை வந்து கொடுத்துருக்கிறாரு. இதை சாம்ஸ் 15 வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெவனுக்கு போகிறது உறுதி. உத்தமனாக நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், மனசார ஸ்பீக் த ட்ரூத் அப்படி சொல்கிறாரு. நாவினால் புறங்கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொருத்தன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி ஒரு காரியத்தை வந்து சொல்கிறான்னா, ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேங்கன்னு இவனும் கூட நிந்தையான பேச்சு கூட 4 விட்டை போட்டு என்ன பண்ணுவான், இன்னும் நல்லா ஏற்றி விடுவான், ஸ்க்ரூ போட்டு விட்டுறது. இந்த மாதிரிலாம் அயலான் மேல் சொல்லப்படும். அவன் பேசுகிறான்னா அவனுக்கு ஏதோ ஒன்று அவன் பேசிட்டு போகிறான், அவ்வளோதான், விட்டுறணும். நம்மளும் சேர்ந்து அதை ஸ்க்ரூ ஏற்றக்கூடாது, அப்படிலாம் இருக்கணும். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஒன்றுமே செய்யாமல் வெட்டியாக இருக்கிறவனெல்லாம் நீதிமானுக்கு தீர்ப்பானவனாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் வந்து என்ன பண்ணுறான், கனம் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டா அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக செஞ்சிடணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாமல், நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிற பணத்தை வந்து கண்டிப்பாக வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ எத்தனை இந்த ஃபினான்ஸ் கம்பெனிலாம் எல்லாத்தையும் இழுத்து மூடினா தான் அவங்க பிழைச்சாங்க. எல்லாம் பணத்தை வந்து வட்டி கொடுக்குற கடைகள்லாம் இப்போ பெருகி போச்சு. எல்லாம் 1 வட்டி 2 வட்டி 3 வட்டி 10 வட்டின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டை போட்டு ஜனங்களை போட்டு என்ன பண்ணுறாங்க, கசைக்கு பிழிகிறாங்க. பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, சோதரன். எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஆலம்பட்டியில் வந்து ஒருத்தர் விசுவாசி, அவர் வந்து நான் ஃபினான்ஸில் ஒரு ஃபினான்ஸ் கடை வைக்க போகிறேன், அதில் நான் ஒரு பார்ட்னர் தான், நான் வந்து சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட ஆலோசனை கேட்டார். ஐயோ, சங்கீதம் 15 பணத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து செய்யக்கூடாது, பார்ட்னராக கூட அதில் வந்து என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. அப்புறம் கடை வச்சாங்க, ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தனும் பிரிஞ்சு போய் நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆலோசனை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்குற ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையின்படி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 15 எடுத்து சொன்னால் அவர் வந்து கேட்காம அப்புறம் கடைசியில் கொத்தனார் வேலை, எங்கே என்னென்ன வேலை கிடைக்கும் அந்தந்த வேலைக்கு. இப்போ நல்ல பெரிய சைக்கிள் கடை வச்சுருந்தார், நல்ல ஜேன்னு லைஃப் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. இந்த ஃபினான்ஸ் கடை ஒன்று ஆரம்பித்தாங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனாங்க, நடுத்தருக்கு வந்தாச்சு. இப்போ கொத்தனார் வேலை, கூலி வேலை, என்ன வேலை எங்கே கிடைச்சாலும் செய்கிற மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஹல்லேலூயா, ஆண்டுடைய வார்த்தையின்படி வந்து நடக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் எப்படி உள்ளே வருவார், வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் உள்ளே வருவார். ஹல்லேலூயா. உள்ளே எப்படி வாசம் பண்ணுவார், வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால். how will our God be dwelling in us, we should obey his words. Hallelujah. Then only he will be dwelling in us in a joyful manner. Hallelujah. நல்லா சந்தோஷமாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், உத்தமமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்த சங்கீதம் 17:3 பாருங்கள். சங்கீதம் 17:3. உத்தமமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இருதயத்தை பரிசோதிக்கிற தேவன் ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். தாவீது சொல்கிறார் இப்படி, சர்ச் மை ஹார்ட் ஓ காட் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னோட இருதயத்தை வந்து சோதித்து பாருங்கள், சோதித்து பார்த்தும் ஒன்றுமே காணாது, எந்த தப்புமே இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லை, நல்லா பர்ஃபெக்ட் ஹார்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாராம். அந்த மாதிரி சங்கீதக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறதை பார்க்குறோம். அப்படி இருந்ததான் அதுதான் வந்து கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கை இல்லாமல் பர்ஃபெக்ட் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அர்த்தம். அப்படி ஒரு லைஃப் இருந்தால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து சந்தோஷமாக குடியிருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு இன்னும் நம்ம 139 சங்கீதம் 23-24 வசனத்தின்படி நம்மளை நாம் சுத்திகரிக்கணும். இந்த கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம், வேவரிங் ஹார்ட் நமக்கு வேண்டாம், டபுள் மைண்டட்னஸ் நமக்கு வேண்டாம், அலைப்பாய்கிற இருதயம் வேண்டாம், இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாம். சங்கீதம் 139:23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை
நடத்தும். ஹல்லேலூயா. ஸோ இப்படி நம்ம வந்து சொல்லுகிறவர்களாக, அறிக்கை செய்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். அப்போ தான் இந்த குறுக்கடு வேஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. கோணலானவைகள் நேராகணும். எப்படி நேராகும்? வேதனை உண்டாக்குகிற வழியெல்லாம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்முடைய வழி நேராக பரலோகத்துக்கு நேராக போகும், நித்திய ஜீவனுக்கு நேராக போகணும். நம்முடைய வழி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணணும். வேதனை உண்டாக்கக்கூடாது. ஆண்டவருக்கு வேதனை கொடுத்தா நம்முடைய வழி கோணலாக தான் இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ கோணலானவைகள் நேராக வேண்டும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம். அப்போ தான் நம்ம ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அடுத்து கடைசியாக 4வது, கரடானவைகள் என்னன்னா சமமாக வேண்டும். கரடானவைகள் சமம். த ரஃப் பிளேசஸ் ஷால் பி மேட் ஸ்மூத். த ரஃப் பிளேசஸ் ஷால் பி மேட் ஸ்மூத். ரஃப்பாக இருக்கிறதெல்லாம் ஸ்மூத்தாக என்ன பண்ணணும்? ஆனால் ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஸ்மூத்தாக. ஐயோ அவர்கிட்ட பேசுனா அவ்வளோதான், எடுத்தெறிஞ்சு பேசுவாப்பில், அவ்வளோதான், அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படி. நம்மள்கிட்ட வந்து மக்கள் வந்து பேச விருப்பப்படணும். ஹல்லேலூயா. நம்மள்கிட்ட வந்து மக்கள் வந்து கொஞ்சம் பேசுங்களேன், கொஞ்சம் எதாவது சொல்லுங்களேன் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணணும்? வந்து நிற்கிறவர்களாக இருக்கணும். சில பேர் அங்கிட்டு அந்த தெருவில் பார்த்தாலே இந்த தெருவு ஓட்டம் முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கக்கூடாது. ரஃப்பான ஆட்களாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. ரஃப் கரடானவைகள் அப்படிங்கிறப்போ அது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் ஆஃப் சின். பாவம் நம்மளை வந்து கரடான ஏரியாவுக்கு கொண்டு போயிடும். கரடு முரடான ஏரியாவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். வி ஷுட் ரிமூவ் த ஸ்டம்பிளிங் பிளாக் ஆஃப் சின். பாவம் அப்படிங்கிற அந்த தடை கற்களெல்லாம் நம்ம விட்டு அக்கட்டு. பாவம் தான் தடை கற்கள். பரலோகத்துக்கு போக முடியாமல் எது தடை கற்களாக இருக்குது? பாவம் தான் தடை கற்களாக இருக்குது. அந்த தடை கற்களெல்லாம் நம்ம விட்டு என்ன பண்ணணும்? அகற்ற வேண்டும். வி ஷுட் அப்ரூட் தாட்ஸ் அண்ட் பிரயர்ஸ் ஆஃப் ரிபெல்லியன். எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, ரஃப்பாக வந்து பேசுகிறது, முட்கள் முட்செடி போல் இந்த நாவு வந்து முள் மாதிரி இருக்கும், குத்திரும், பேசுனா குத்தும். அந்த மாதிரி நாவு உள்ளவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. முட்கள் முட்செடிகள் இதெல்லாம் வேரோடு பிடுங்கப்படணும். ஹல்லேலூயா. வேரோடு பிடுங்கிடணும். அப்போ அது வந்து கரடானதெல்லாம் சமமாகும். இந்த ஏரியாலாம் இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் முள் மரம் இருக்குது, எல்லாம் களைகள் நிறையா இருக்குது, காட்டு செடி, இதெல்லாம் கரடாக இருக்குது. இதெல்லாம் சமமாகணும்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஜேசிபி வச்சு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எல்லாம் இருக்குது. இதுதான் பாவம். இதெல்லாம் களை முள்செடி இதெல்லாம் வந்து இருக்கிறது எல்லாம் வந்து நம்முடைய இருதயமும் ஆண்டவர் உள்ளே வராததுக்கு, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாவம் தான் தடை கற்களாக இருக்குது. இந்த பாவம் தான் களைகளாக இருக்குது. இந்த முட்கள் முட்செடி தான் தடையாக இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இந்த கரடானவைகளெல்லாம் சமமாக்கிட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எபிரேயர் 12:15-16 வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verses 15 and 16. யாதொரு கசப்பான வேர் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிடக்கூடாது. அதனால் அநேகர் தீட்டுப்பற்றக்கூடாது. கசப்பான வேர் ஒன்று எழும்புதா அது முளையிலே கிள்ளிடணும். ஹல்லேலூயா. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுக்கு முன்னால் அந்த வேரை பிடுங்கி போட்டுறணும். அப்படின்னா தான் நம்ம ஆண்டவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பாதைகளை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக, வழி ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. கசப்பான வேர், பாவம் அப்படிங்கிற வேர் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். நம்ம முதலாம் வருகையை செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ். 2ஆம் வருகைக்கு எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. when the Lord comes to honor us, நம்ம திரும்ப ஆண்டவர் வரப்போகிறது எதுக்காக வரப்போகிறோம்? நம்மளை கனப்படுத்துவதற்காக, நம்ம வந்து மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அப்படி அவர் வரும்போது he should not see us, he should not find miry ways, stony places in us. Hallelujah.
மைரி வேஸ்னா சேற்று பாதையாக நம்ம வந்து இருக்கக்கூடாது, பாறையான இடமா நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. சேற்று பாதை, மைரி பிளேசஸ் அப்படின்னா பாவத்தோடு ஒன்றித்து வாழ்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு வழியை என்ன பண்ண முடியாது, ஆயத்தமாக ஆண்டவர் உள்ளே வர முடியாது. பாவத்தோடு ஒன்றித்து வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா நம்ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண முடியாது. ரோமர் 13வது அதிகாரம் 11 to 14 வாசிப்போம். ரோமர் 13. பாவத்தோடு ஒன்றித்து வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ரோமர் 13, 11 to 14. ரோமன்ஸ் சாப்டர் 13 verses 11 to 14. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹிஸ் செகண்ட் கம்மிங் இஸ் இமினன்ட். அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சமீபமாக இருக்குது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாக இருக்குது. ஸோ நாம் காலத்தை அறிந்தவர்களாக என்ன பண்ணணும், இப்படி நடக்கணும். எப்படி? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சமீபமாக இருந்ததை விட இப்போ அதிக சமீபமாக இருக்குது அப்படி சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்புறம் இரவு சென்று போயிற்று, இரவுலாம் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அப்படின்னா பாவத்தெல்லாம் விலக்கிட்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்கிறார். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அவருடைய வருகையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, வருகையில் நம்ம கைவிடப்பட்டுருவோம். ஸோ அதனால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் பாவத்தோடு ஒன்றித்து வாழாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆராதனையும் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பாவத்தோடு ஒன்றிச்சு பிசாசுக்கு நல்லா கம்பெனி கொடுத்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பாதையை எப்படி சர்வை பண்ணுகிறது, கர்த்தருக்கு வழியை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறது, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. இரவுக்கு அடுத்த காரியம், அந்த காலத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நம்ம தள்ளிவிட்டு பகலில் நம்ம வந்து எப்படி நடக்கிறோம் அது மாதிரி நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகள் நம்ம எல்லாரும், ஒளியின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளை போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி, மெய்யான ஒளி. அடுத்து பாறையான இடங்கள் அப்படி சொன்னேன். கரடானவைகள் சமமாகணும். கரடானவைகள், பாவம் நம்மளுடைய வாழ்க்கையை கரடு மரடு ஆக்கிறோம். அப்புறம் வந்து பாறை, ஸ்டோனி பிளேசஸ். ஸ்டோனி பிளேசஸ்னால் என்னென்னா மத்தேயு 13:5 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை வந்து சொல்கிறாரு, ஒரு விதைக்கிற உவமையை சொல்கிறாரு. அதில் சில விதைகள் வந்து பாறையான இடத்துல என்ன பண்ணுது, விழுகிறது. பாறையான இடத்துல விழுகிறப்போ அங்கே வந்து ஈரப்பதம் இல்லாதனால அந்த செடி வந்து என்னென்னது வளர்ந்து உடனே பட்டு போயிடுது. பாறையான இடத்துல விழுந்த விதை வளரும், ஆனால் அங்கே ஈரப்பதம் இல்லாதனால அது வந்து என்ன பண்ணுது, சீக்கிரம் பட்டு போயிடும். அதே மாதிரி தான் பாறையான இருதயம் உள்ளவர்கள் சில பேர், அவங்கள்ட்ட எவ்வளோ தான் நம்ம வந்து வார்த்தையை சொன்னாலும் அவங்கள்ட்ட அந்த ஈரப்பதமே இல்லை, அவங்களோட இருதயத்தில் ஈரப்பதமே இல்லை. அவங்களுக்கு இருக்க என்ன கல்லான அது இருதயமா இல்லை கல்லா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இருதயமா அது பாறையா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இஸ் இட் ஹார்ட் ஆர் ஸ்டோன், இஸ் இட் ஹார்ட் ஆர் ராக் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ ஈரப்பதம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஈரப்பதம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை வந்து ரிசீவ் பண்ணி அதை ஒபே பண்ணி என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுகிறது. ஸ்டோனி ஹார்ட்டெல்லாம் வி ஷுட் ரிமூவ். ஸ்டோனி ஹார்ட், ராக்கி பிளேசஸ் எல்லாம் ஷுட் பி ரிமூவ்டு. ஹல்லேலூயா. பாறையான இதயம், கல்லான இதயம்லாம் நம்ம விட்டு அகற்றப்படும். த வேர்ட் ஆஃப் காட் கான் க்ரோ இன் ட்ரை ஹார்ட். ட்ரையான ஹார்ட்டில் தேவனுடைய வார்த்தை வளரவே முடியாது. பாறையான இருதயம், அந்த பாறையான இருதயத்தில் என்ன சொன்னாலும் ஒன்றும் வந்து என்ன பண்ணாது, ஆண்டோடைய வார்த்தை அங்கே போய் ஒன்றும் கிரியவே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அப்போ நம்ம இருதயத்தை
ஈரப்பதமாக வைத்திருக்கிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இந்த நியூ இயரில் இந்த டிசிஷன், பெஸ்ட் டிசிஷனை நம்ம வந்து எடுப்போம். என்னுடைய இருதயம் கல்லான இருதயம் கிடையாது, பாறையான இருதயம் கிடையாது. நான் வந்து ஈரப்பதம் உள்ளவனாக இருப்பேன். என்னோட தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவனாக இருப்பேன். அப்படி இருந்தால் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்த்தர் வரும்பொழுது நம்மை கௌரவிக்க, நம்மை மகிமைப்படுத்த, நம்மை கனப்படுத்த திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா, தம்முடையவர்களை சேர்த்து கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அப்படி வரும்போது நம்ம இப்படி பள்ளங்களில் கிடக்கிறவர்களாக, மலைகள் குன்றுகள் மாதிரி பெருமை உள்ளவர்களாக, ஆண்டவரை குறித்தே தாழ்வான எண்ணங்கள் உள்ளவர்களாக, பெருமை உள்ளவர்களாக, கோணலான வழிகளில் செல்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கரடு முரடானவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி திரும்ப வரும்போது நம்மளை வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். துரிச்சிகளுக்கு தகுந்த மாதிரி உடம்பை பேணாமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராக நடக்கணும், உத்தமமாக நடக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, உத்தமமாக நடந்தால், if we are honest, if we are true to him, if we are loyal to him, he will exalt us. ஹல்லேலூயா, he will accept us. நம்மளை வந்து ஏற்றுக்கொள்வார், நம்மளை வந்து கண்டிப்பாக ஹானர் பண்ணுவார். ஏன்னா ஹானர் பண்ணுறதுக்கு தான் வர்றாரு, கனப்படுத்துகிறதுக்கு தான் வர்றாரு, நம்மளை மகிமைப்படுத்துகிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்மள்கிட்ட அதுக்கு தகுந்த ஆயத்தம், நம்ம அப்படி ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை அவர் மகிமைப்படுத்துவதற்கு, நம்மை அவர் கனப்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? 2026 முதல் வார பிரசங்கம் இந்த நம்ம ஆயத்தப்படுத்துகிறது தான். ஹல்லேலூயா, அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. கண்டிப்பாக நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவோம். இந்த பிகினிங் ஆஃப் த இயர்லே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆரம்ப நாட்கள்லே நம்ம அப்படி சரி செய்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய வருகையில் நம்ம வந்து காணப்படுவோம். அவரும் நமக்குள்ளே சந்தோஷமாக அவர் வாசமாக இருப்பார். ஹல்லேலூயா, நல்லா சந்தோஷமாக வாசமாக இருப்பார். திரும்ப வரும்போது நம்மை பார்த்து உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே அப்படி சொல்லி நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறார். ஸோ அப்படி நம்ம வந்து காணப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருப்போம், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுகிறவர்களாக இருப்போம். எல்லாத்தையும் எதெல்லாம் வந்து நம்ம லோவாக இருக்குதோ, ஹல்லேலூயா, எதெல்லாம் வந்து நீங்கள் விரக்தி அடைந்திருக்கலாம், துக்கமாக இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் புறந்தள்ளிடுங்க. ஹல்லேலூயா, கர்த்தரால் எல்லாத்தையும் சரியாக்க முடியும். ஆண்டவரால் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக்க முடியும். முழுவதுமாக ஆண்டவருக்கு வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருவோம். ஸோ அதில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போவோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்குள்ளே வந்து சந்தோஷமாக வாசமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகள் முன்னால் அவர் வந்துட்டார். ஆனால் இப்போவும் அவருடைய பிள்ளைகளோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, யாரெல்லாம் உத்தமமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே இப்போவும் ஆண்டவர் வாசமாக இருக்கிறத அவங்களுடைய செயல்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆண்டவர் வாசமாக இருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் வாசமாக இருக்கிற பிள்ளைகளுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்கள நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வந்து காணப்படுவோம். ஆண்டவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, let us all prepare a way for him in our heart to come and dwell. ஹல்லேலூயா, அவர் வந்து வாசம் பண்ணுகிறதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, இது வந்து ரோடை சரி செய்கிறது கிடையாது. ஆண்டவர் வர்றாரு, ரோடை சரி செய்ய கிடையாது, இருதயத்தை சரி செய்கிறது. ஹல்லேலூயா, ஸோ இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணணும் அப்படி சொல்லி விரும்புகிறார். இருதயத்தை ஆயத்தமாக்கணும், இருதயத்தை செவ்வாய் பண்ணுவோம். கர்த்தர் வந்து சந்தோஷமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இந்த 2026 இந்த முதல் மெசேஜை மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்குகிற வழி எல்லாத்தையும் நம்ம விட்டு அகற்றுவோம். ஹல்லேலூயா, ஆண்டவர் உள்ளே வந்து சந்தோஷமாக வாசமாக இருக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஸ்தோத்திரம். அவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா, எப்பொழுதும் அவருடைய வருகையை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். இப்போது வந்துடுவார். ஹல்லேலூயா, அவர் இன்னைக்கு இரவில் கூட வரலாம், அடுத்த நொடியில் கூட வரலாம். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தருக்கு வழி ஆயத்தமாக்குவோமா? ஹல்லேலூயா, இருதயத்தில் அவருக்கு வழி ஆயத்தமாக்குறவர்களாக காணப்படும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக
உத்தமனாக இருக்க விரும்புகிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் அதை எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். எதிர்பார்க்கறதுனால தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. எதிர்பார்க்கிறார், உத்தமமாக இருக்கிறத எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பி அப்ரைட் அப்படி சொல்கிறார், பி பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறார். வாக் பிஃபோர் மீ அண்ட் பி அப்ரைட், பி பர்ஃபெக்ட். ஸோ அப்படி நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. பெஸ்ட் டிசிஷன் இந்த 2026 நம்ம எடுக்கிறோம். ஆண்டவருக்கு வழி ஆயத்தமாக்குறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெஸ்ட் டிசிஷன் எடுப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.